வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சும்மா சாதாரண அப்டேட் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஆசிரியர் கனவோடு காத்துக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான தேர்வுகளோட வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான செய்தி தான் இது. பல வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு மார்க்கில் போச்சே 2 மார்க்கில் போச்சே அப்படின்னு டெட் தேர்வில் பாஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கான மதிப்பெண்களை அதிரடியாக குறைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது சும்மா வதந்தி இல்லை, இதற்கான அரசாணை கூடிய சீக்கிரமே வெளியாக போகுது. எவ்வளோ மார்க் குறைக்க போகிறாங்க? இனிமேல் 82 மார்க் தேவையில்லையா? ஆந்திரா தெலுங்கானாவில் என்ன நடக்குது? நாம் பாஸ் பண்ணால் வேலை கிடைக்குமா? இப்படி உங்களுக்குள்ளார இருக்கிற அத்தனை கேள்விக்கும் விடை இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் அரசு வேலை கனவுக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இப்போ இருக்கிற நிலைமையை என்னன்னு பார்த்துருவோம். அப்போது தான் இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியும். மத்திய அரசோட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தணும்னா இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும். இது கட்டாயம். இப்போது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிற இந்த தேர்வில் மொத்தம் 150 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் பாஸ் பண்ணால் என்ன மார்க் எடுக்கணும்? பொது பிரிவினர் 60% மார்க், அதாவது 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். பிசிஎம், முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 55% மார்க், அதாவது 82.5 மதிப்பெண்கள் எடுக்கணும். நடைமுறையில் 82 எடுத்தால் பாஸ்ன்னு வச்சுருக்காங்க. நண்பர்களே, நிஜத்தை சொல்லணும்னா இந்த 82 மார்க் எடுக்கிறதுக்கே பலரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி விகிதம் ரொம்பவே குறைவு. சார், நான் எவ்வளவோ படித்தேன், ஆனால் 78, 79 வந்து நிற்கிது. ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க. உங்கள் கஷ்டம் எல்லாம் இனி தீரப்போகுது. ஏன்னா அரசாங்கம் இப்போ ஒரு அதிரடி மாற்றத்தை கையில் எடுத்திருக்காங்க. சரி, திடீர்னு ஏன் இந்த முடிவு? இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்டை மாநிலங்கள் தான். சமீபத்தில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்ககிட்ட பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. பக்கத்து மாநிலத்தில் எல்லாம் பாஸ் மார்க் கம்மியாக இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் ஏன் இவ்வளோ கெடுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதாரணமாக பாருங்கள், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் டெட் தேர்வுக்கான பாஸ் மார்க் என்ன தெரியுமா? பிசி வகுப்பினர் வெறும் 50% தான். எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வெறும் 40% தான். அதே போல் பீகார் மாநிலத்தை எடுத்துக்குங்க, அங்கே ஓபிசி பிரிவினருக்கு 50% தான். எஸ்சி, எஸ்டிக்கு 45% தான் பாஸ் மார்க். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஒடிசான்னு எல்லா மாநிலங்களையும் நம்ம செக் பண்ணி பார்த்தா அங்கே எல்லாமே இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 50% தான் பாஸ் மார்க்காக வச்சுருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 55% வாங்கணுங்கிற நியாயமான கேள்வி எழுந்தது. இதை நம்ம அரசும் இப்போ காது கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கம் கொண்டு வர போகிற அந்த 5% குறைப்புக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்? இதை நல்லா கவனிங்க. வரப்போகிற அரசாணைப்படி நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு 50% மார்க் எடுத்தாலே போதும். அதாவது 150க்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தாலே நீங்கள் டெட் பாஸ். முன்னாடி 82 மார்க் எடுக்கணும், இப்போது 75 மார்க் எடுத்தாவே போதும். கிட்டத்தட்ட 7 மார்க் குறைச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்ததாக எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா மாடலை ஃபாலோ பண்ணால் இவங்களுக்கு 40% நிர்ணயிக்கலாம். அப்படின்னா 150க்கு வெறும் 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே நீங்கள் தகுதி பெற்று விடுவீர்கள். கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஸ்பெஷல் டெட் தேர்வில் கூட எஸ்சி பிரிவினருக்கு 40% தான் பாஸ் மார்க்னு வச்சாங்க. அதே முறை இப்போவும் எல்லாருக்கும் வரப்போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5% மார்க் குறைப்பை கடந்த 2025 நடந்த டெட் தேர்வில் இருந்தே அமல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். ஸோ ரிசல்ட்டு வரும்போது பாஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை தாறுமாறாக எகிற போகுது. சரி சார், நான் 75 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன், உடனே வேலை கிடைக்குமா?
இங்கே தான் நண்பர்களே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட கணக்குப்படி ஏற்கனவே டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணி 68,000 பேரும், பேப்பர் 2 பாஸ் பண்ணி 66,000 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்க் குறைச்சா இன்னும் பல ஆயிரம் பேர் உள்ளே வருவாங்க. போட்டி கடுமையாகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெட் பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, அது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். அதுக்கு அப்புறம் நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதில் அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங். ஸோ இந்த மார்க் குறைப்பு அறிவிப்பு வந்த உடனே அப்பாடா பாஸ் பண்ணிட்டோம்னு புத்தகத்தை மூடி வச்சிடாதீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு டிக்கெட் மட்டும்தான். மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குது. நியமன தேர்வுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிங்க. எது எப்படியோங்க, பல வருஷமாக அந்த பார்டர் மார்க்கில் ஃபெயில் ஆகி மன உளைச்சலில் இருந்த பலருக்கும் இந்த அரசாணை ஒரு மருந்தாக இருக்க போகுது. பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்கிறபடி மிக விரைவில் இதற்கான ஜிஓ வெளியாகும். அடுத்த நிமிஷமே அதில் இருக்கிற நுணுக்கங்களை நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. இந்த 5% குறைப்பு நிச்சயமாக வரும். உங்களோட கருத்து என்ன? 75 மார்க் பாஸ்ன்னு வச்சா போதுமா, இல்லை இன்னும் குறைக்கணுமா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சந்தோஷப்பட்டோம். இதே மாதிரி முக்கியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.